மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தபோது விவசாயிகளின் நலனுக்காக எதையும் செய்யாத திமுக தற்போது அவர்களது சுயநலத்திற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியிருப்பதற்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அரசியல் உள்நோக்கத்தோடு இக்கூட்டத்தை திமுக கூட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர்கள் திமுகவின் முந்தைய கூட்டங்களைப் போன்று இதுவும் தோல்வியிலேயே முடியும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் விவசாய பெருங்குடி மக்களையும் தமிழக மக்களையும் ஏமாற்றும் வகையில் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு என்ன செய்தார்கள்? ஆக மொத்தத்தில் தமிழக மக்களின் நலனுக்காக இல்லாமல் விவசாய பெருங்குடி மக்களின் நலனுக்காக இல்லாமல் அவர் அனைத்து கட்சி கூட்டம் என்ற ஒரு கண்துடைப்பு நாடகத்தை நடத்துகிறார். அதை பசும்பொன் மக்கள் கழகம் வன்மையாக கண்டிக்கின்றது. திமுகவை சேர்ந்த அதனுடைய செயல் தலைவர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எதை சாதிக்கப் போகிறார், யாரிடம் இதை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கப் போகிறார், யாரிடம் சென்று இதை சொல்லப் போகிறார்? ஏனென்று கேட்டால் பிரதமரை பொறுத்தவரை விவசாயிகளே பார்க்க தயாராக இல்லை. அங்கே விவசாயத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் இந்த விவசாயிகளுக்கு உள்ள அந்த கடன்களை ரத்து செய்ய முடியாதே என்று அறிவித்திருக்கிறார். ஆக மத்திய அரசு இதில் உடனடியாக தலையிட வேண்டும். இங்கு இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றவர் இதை ஒரு அரசியலாக்கி அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து தேர்தல் கூட்டணிக்கு ஏற்பாடு செய்கிறாரே தவிர விவசாயிகளுக்கு ஏற்பாடு செய்ததாக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கருதவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தில்லியிலே விவசாயிகளுடைய ஒரு மாத போராட்டத்தை தமிழகத்தில் அரசியலாக்க வேண்டும் என்கிற ஒரு குறுகிய உணர்வோடு நாளை அனைத்து கட்சி கூட்டம் என்கிற பெயரில் ஒரு சதி ஆலோசனை நடத்துவதற்கு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பதாக தெரிகிறது. விவசாயிகள் எழுப்பியிருக்கிற எல்லா கோரிக்கைகளும் மத்திய அரசை நோக்கிய கணைகள். திராவிட முன்னேற்ற கழகம் குறுகிய வகையில் ஒரு சதி திட்டத்தை உருவாக்குவதற்காக இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. இது நிச்சயம் நிறைவேறாது. மக்களும் இதை முறியடிப்பார்கள், விவசாயிகளும் இதை புரிந்து கொண்டு இதற்கு ஆதரவு தரமாட்டார்கள்.